வெல்கம் டு எஃப்எஃப் டைம் ஷோ. இன்னைக்கு சினிமாவில் என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதில் முதல்ல தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தின்னு ஒரு பேன் இந்தியா ஃபில்மாக உருவாக்கிட்டு இருக்கிற படம் தான் மதராசி. ஏஆர் முருகதாஸ் அவங்களோட இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் அவங்களுடைய நடிப்பில் வந்து ஒரு மாபெரும் வெற்றி படமாக வந்து அமையணும் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க. இந்த படம் செப்டம்பர் 5ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு அஃபிஷியலாகவே வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சிக்கந்தர் படத்துக்கு அப்புறமா ஏஆர் முருகதாஸ் அவங்களுடைய பெரிய நம்பிக்கை இந்த படம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அமரன் படத்துக்கு அப்புறமா ஒரு பெஸ்ட்டான ஒரு கலெக்ஷனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சிவகார்த்திகேயனுடைய அடுத்தடுத்த படங்கள் போயிட்டு இருக்கு. இவங்க 2 பேருடைய நம்பிக்கையும் இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, தனுஷ் அவங்களுடைய இயக்கத்திலையும் நடிப்பிலையும் நிறைய படங்கள் வந்து லைன் அப்ல இருக்கு. அதுல முக்கியமா எதிர்பார்த்துட்டு இருக்கிற படம் குபேரா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தை பத்தின அப்டேட் எப்படா கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து ஒரு ட்ரீட் கொடுக்குற மாதிரி இப்ப குபேரா படத்தை பத்தின அப்டேட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளுடைய ப்ரோமோ வந்து நாளைக்கு ரிலீஸ் பண்ண போறாங்களா. ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஏப்ரல் 20ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காங்க. எந்த மாதிரி வந்து இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் இருக்க போகுது அண்ட் இந்த படத்துடைய கதை எப்படி நகர போகுது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த அப்டேட்ஸ்ல வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, எஸ்டிஆருக்கு வந்து வரிசையாவே வந்து பல படங்கள் வந்து லைன்ல இருக்கு. அதுல முக்கியமா எஸ்டிஆர் 49 படத்தின் மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இப்ப இந்த படத்தை பத்தி புது அப்டேட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே சாய் அபியங்கர் தான் இந்த படத்தை வந்து மியூசிக் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரியான தகவல் வந்து வெளியாகி இருந்துச்சு. அதை உறுதிப்படுத்துற விதமா இன்னைக்கு சிம்பு அவர்கள் வந்து ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு. ஸோ சாய் அபியங்கரை வந்து வெல்கம் பண்ற மாதிரி அந்த பதிவு இருக்கும். ஸோ சாய் அபியங்கருக்குமே வந்து இப்போ வரிசையில நிறைய படங்கள் வந்து கமிட் ஆகிட்டு இருக்கிறாரு. ஸோ சிம்பு மற்றும் சாய் அபியங்கர் இவங்க 2 பேருடைய காம்போல இந்த எஸ்டிஆர் 49 படத்துடைய அப்டேட்ஸ்லாம் வந்து எப்படி வரப்போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, ஹரிஷ் கல்யாண் அவங்களுடைய 15வது படத்திற்கான அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே டீசல் அப்படின்ற படம் வந்து இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கு ரிலீஸ் ஆகிறதுக்காக. இந்த படத்துல இருந்து டீசல் படத்துல இருந்து நிறைய பாட்டு வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அந்த வரிசையில இப்போ அடுத்த படத்திற்கான அப்டேட்டும் வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, வினீத் வரப்பிரசாத் அவங்களுடைய இயக்கத்துல ஹரிஷ் கல்யாண் அவங்களுடைய 15வது படம் வந்து உருவாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே கவின் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டை கொடுத்த படம் லிஃப்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த லிஃப்ட் படத்தை இயக்குன வினீத் வரப்பிரசாத் தான் வந்து ஹரிஷ் கல்யாண் அவங்களுடைய 15வது படத்தையும் வந்து இயக்க போறாங்க. இந்த படத்தை பத்தின அப்டேட் வந்து விரைவில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான அப்டேட்ஸ் வரப்போகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, கருப்பையா முருகன் அவங்களுடைய இயக்கத்துல பிரேம்ஜி அவங்களுடைய நடிப்புல வல்லமை அப்படின்ற படம் வந்து ரிலீஸ் ஆக காத்துட்டு இருக்கு. இந்த படத்துல இருந்து ஏற்கனவே சாங்ஸ் டீசர்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு அப்பா மகள் அவங்க 2 பேருக்கு இருக்கிற காம்பினேஷனா பேசுற படமா தான் இருக்கு. ரீசெண்டாவே அப்பாவுக்கும் மகளுக்குமா இருக்கிற உறவை பத்தி சொல்ற மாதிரி நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த படங்கள் வெற்றியும் கொடுத்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஒரு பயங்கர ஒரு சென்டிமெண்டா இந்த படத்தையும் வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. இப்போ இந்த படத்துடைய ட்ரெய்லர் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ட்ரெய்லரை வந்து பார்க்கும்போதே இந்த படம் ஓரளவுக்கு ஹிட் கொடுக்க போற ஃபில்மா தான் வந்து தெரியுது. ஸோ வழக்கமா வரக்கூடிய படங்களுடைய கதையை தாண்டி இந்த படத்துல ஏதோ ஒன்று புதுசா சொல்ல வராங்க அப்படின்ற மாதிரி ட்ரெய்லர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து எப்படி வரப்போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏற்கனவே வந்து வெங்கட் பிரபு வந்து இந்த படத்தில் வந்து பாடல்கள்லாம் வந்து பாடி இருக்கிறாரு. அந்த வரிசையில் பிரேம்ஜி வந்து ஒரு தனித்து இந்த படத்தில் வந்து தனியாக தெரிகிறாரு அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம தியேட்டருக்கு வரும்போது பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, நானி அவங்களுடைய நடிப்பில் ஹிட் தி தேர்ட் கேஸ் படத்துடைய ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இந்த படம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே ஒரு பயங்கரமான ஒரு வைலன்ஸ் காட்சிகள் நிறைஞ்ச ஒரு படமாக தான் வந்து காட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ வழக்கம் போல் இந்த ட்ரெய்லர் வந்து அதே மாதிரி தான் காட்டியிருக்கிறாங்க. ரத்தம் தெறிக்க தெறிக்க இந்த படத்தை வந்து எடுத்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். ஸோ நானி அவங்களுக்கு வந்து வரிசையா சில படங்கள் பேசக்கூடிய படங்களா வந்துட்டு இருக்கு. அந்த வரிசையில இந்த ஹிட்ரி படம் வந்து அவருக்கு ஹிட் கொடுக்குமா இல்லையா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, இயக்குனர் சீனு ராமசாமி அவங்களுடைய இயக்கத்துல ஜிவி பிரகாஷ் அவங்களுடைய நடிப்புல இடிமுழக்கம் இந்த படத்தை பத்தின அப்டேட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த படத்தை வந்து மே மாதம் வந்து ரிலீஸ் பண்ண போறதா வந்து சொல்லி இருக்கிறாங்க. ஏற்கனவே சீனு ராமசாமி அவங்களுடைய இயக்கத்துல வெளிவந்த தர்மதுரை படமாகட்டும், நீர்ப்பறவை போன்ற படங்கள் எல்லாமே வந்து ஒரு கிராமத்து கதைக்களத்தில் எடுக்கப்பட்ட ஒரு படமா இருக்கும். அதே நேரத்தில் ஒரு வித்தியாசமான கதைக்களத்தில் வந்து சீனு ராமசாமி அவங்க படத்தை கொடுப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்து ஜிவி பிரகாஷ் அவங்க வந்து சில படங்கள் வந்து டைரக்ட் பண்ணிட்டும் இருக்கிறாரு, அதே நேரத்தில் நடிச்சிட்டும் இருக்கிறாரு. அதை தாண்டி அவருக்கு வந்து இசையில் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம் கூட வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைஞ்ச படமாக தான் இருக்கு. ஸோ அந்த வரிசையில் இப்போ இடிமுழக்கம் படம் வந்து ரொம்ப நாளாக வெயிட்டிங்கில் இருக்கு. இவங்க 2 பேருடைய காம்போல எப்படா இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் வந்து பயங்கர ஆர்வத்தில் இருந்தாங்க. அந்த வரிசையில் உறுதியா மே மாசம் வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. ஸோ வழக்கமான சீனு ராமசாமி அவங்களுடைய கதையா இந்த படம் இருக்குமா, எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த அப்டேட்ல தெரிஞ்சுக்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, மிர்ச்சி சிவா அவங்களுடைய நடிப்புல சுமோ படம் வந்து பல வருஷமா எடுத்துட்டு எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்லேயே போட்டிருந்தாங்க. ரீசெண்டாக மதகஜராஜா படம் வந்து ரிலீஸ் ஆகுமே, நிறைய படங்கள் வந்து நாங்களும் ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா கூட எந்த படமும் வந்து ரிலீஸ் ஆகல. இந்த சுமோ படத்தை இப்போ ரிலீஸ் பண்றதுக்காக வந்து திட்டமிட்டு இருக்காங்களாம். ஏப்ரல்
25ஆம் தேதி சுமோ படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு காமெடியான ஃபில்மாக தான் வந்து இந்த படத்தை எடுத்துருக்காங்க. பட் எடுத்து ரொம்ப வருஷம் ஆனதுனால இப்போ ரிலீஸ் ஆனால் எந்த மாதிரி வந்து ஆடியன்ஸ்லாம் வந்து கவர் பண்ண போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா ஏப்ரல் 24ஆம் தேதி சுந்தர் சி மற்றும் வடிவேலு அவங்களுடைய காம்போல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியா கேங்கர்ஸ் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்கு மறுநாளே வந்து சுமோ படமும் ரிலீஸ் ஆக போகுது. இந்த இரண்டு படங்களும் போட்டியா வர நிலையில எந்த படம் ரசிகர்கள் அதிகமாக கவர போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, இயக்குனர் ப. ரஞ்சித் அவங்களோட இயக்கத்துல ஒரு புது படம் வந்து உருவாக காத்துட்டு இருக்கு. ஸோ ஏற்கனவே அவர் வந்து பல ஸ்டோரி வச்சிருந்தாரு. ஆனா இப்போ வந்து கிரிக்கெட்டை மையப்படுத்தி என்னென்ன அரசியல்லாம் வந்து நடக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டோரியை வந்து இப்போ கையில் எடுத்திருக்கிறாரு. இந்த ஸ்டோரியை வந்து பாலிவுட்ல தான் வந்து பண்ண போறாரு அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கு. எ கார்னர் ஆஃப் அ ஃபாரின் ஃபீல்டு அப்படின்ற ஒரு புத்தகத்தை தழுவி தான் இந்த படத்தை வந்து எடுக்க போறதா வந்து தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. இதை பத்தின உறுதியான இன்ஃபர்மேஷனை வந்து விரைவில் அறிவிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இயக்குனர் ரஞ்சித் அவங்களுடைய கதையா வந்து இந்த படம் இருக்க போதா இல்லையா, அந்த மாதிரியான ஒரு டைரக்ஷன் வந்து அவர் கொடுக்க போறாரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, விஜய் அவங்களுடைய நடிப்புல வந்து ஜனநாயகன் படத்தை நம்ம எந்த அளவுக்கு எதிர்பார்க்கிறோமோ அதே மாதிரி தான் அவருடைய படம் ரீரிலீஸ் ஆனா கூட நாங்க அதே ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் அவருடைய படங்கள் இருந்துட்டு இருக்கு. உதாரணமா 2005 ரிலீஸ் ஆன சச்சின் படம் வந்து இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து ஃபேவரட்டான ஒரு ஃபில்மா இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் ட்ரீட் கொடுக்குற மாதிரி இந்த படத்தை மறுபடியும் ரீரிலீஸ் பண்ண போறாங்களாம். ஏப்ரல் 18ஆம் தேதி ரீரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி அபிஷியலா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சச்சின் படத்துடைய ட்ரெய்லர்லாம் வந்து மேக் பண்ணி வந்து ரிலீஸ் பண்ணி இருக்கிறாங்க. ட்ரெய்லரை பார்க்கவே கூட ரொம்ப புதுசா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த சச்சின் படம் வந்து இப்போ எத்தனை பேரை வந்து பயங்கரமா அட்ராக்ட் பண்ண போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி சினிமால ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. நம்மளும் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். அதுவரை இணைந்தே இருங்கள். இது FF டைம் ஷோ. பை ஃப்ரம் தேவிகா.